ஸோ ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, கைன் மாஸ்டர் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்னென்னமோ வீடியோ பிளான் பண்ணி கைன் மாஸ்டர் எக்ஸ்போர்ட் பண்ணல அவளுங்க. அதனால் இன்ஷாட்டுக்கு இறங்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து பேச வந்திருக்க டாபிக் வந்து ரொம்ப சீரியஸான டாபிக். உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கு இன்ஸ்டாகிராமு இல்லை இந்த கொடுவாய் அன்பு ஸ்கேம். இந்த ஸ்கேம் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்கிறீங்க ஃபேமிலிச்சு. ஆனால் நான் உண்மையிலே ஸ்கேம் பண்ணவே இல்லை ஃபேமிலிச்சு. என்னாச்சுன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு கார் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலிச்சு. அந்த வீடியோவுக்கு எல்லாரும் பொறாமப்பட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலிச்சு. அவ்வளோமே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருந்தோம் ஃபேமிலிச்சு. அதில் ஒரு 10-20 பேருக்கு மணி லாஸ் ஆகிடுச்சு ஃபேமிலிச்சு. இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் பேருக்கு இப்போ எல்லாத்துக்கும் மணி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேமிலிச்சு. கொஞ்சமாக இன்னும் யாரெல்லாம் மணி லாஸ் ஆகிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நான் உங்களோட அமௌண்ட்டை போட்டு விட்டுருக்கேன் ஃபேமிலிச்சு. ஏன் நான் மட்டும் தான் கேம் ப்ரொமோஷன் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே இருக்க எந்த யூடியூபருமே கேம் ப்ரொமோஷன் போடவே இல்லையோ, எல்லாருமே போட்டாங்க. இந்த சின்ன பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வளர்ந்து வராது பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேமர்னு போட்டுட்ருக்காங்க ஃபேமிலிச்சு. என்னோட ஃபேமிலிஸுக்கு தெரியும் ஃபேமிலிச்சு, நான் ஸ்கேம் பண்ணுறேன்னா இல்லை நான் வீடியோ பண்ணுறேன்னா இல்லைன்னு என்னோட ஃபேமிலிஸ் என்னை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு தெரியும் ஃபேமிலிச்சு. இப்போ வரைக்கும் இப்போ 2 நாளாக ஸ்கேம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேமிலிச்சு. ஆனால் அந்த 2 நாள்ல எனக்கு ஒரு ஃபாலோ கூட அன்ஃபாலோ ஆகல ஃபேமிலிச்சு. ஏண்டா பண்ணுறது வந்து களவாணித்தனம். இதில் நீங்கள் வந்து பெரிய இது மாதிரி பேசுகிறீங்க. அடுத்தவனோட கொடி முழுங்கி போயிட்டு அவன் வந்து இது சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுறான். ஏன்னா சில பேர் பணம் செய்வாங்க வளர்ச்சி பிடிக்காமல். அதுக்கு நீ வந்து வழிவகுக்கிற வகையில் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டா அடிக்க தான் செய்வாங்க, சுற்றி அடிப்பாங்க. இப்போ நீ வீடியோ போடுற சின்ன பையன் வீடியோ போடுறான்னு சொல்லி இல்லை ஏற்ற தான் பார்ப்பாங்க, அடிக்கலாம் பார்ப்பாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கே நீ முதுகில் குத்தினா எப்படிப்பா? இப்போ இவனை மாதிரி சின்ன பசங்க வந்து ஸ்கேம் பண்ணுறதுனால என்னைய மாதிரி யூடியூபர்ஸையும் போட்டு அடிக்கிறாங்க. சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபர். இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு வந்து ஹி டசன்ட் மீட் ஏஜ் அப்படி சொல்லி அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான், சின்ன பையன் போய்ட்டு படிக்கிறாளே பாரா போய்ட்டு அடிக்கிறாங்க. இப்படி பார்க்குறதே எங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டு மற்றவங்களையும் வந்து அடி வாங்க விட்றது என்ன ரங்கா நியாயமாக? அதெல்லாம் இப்போ சொல்கிறான்ல, இந்த மாதிரி நான் என்ன ஃபேமிலிஸு பண்ணேன் அப்படியே உருகுறான், அப்படியே சென்டிமெண்ட்டு விட்டா வந்து அப்படியே ஊற்றினான் போல இருக்குது. நீ தப்பு பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. அதை விட்டுட்டு வந்து என்னை போடுறாங்க மேனிப்புலேஷன். ஏன் இந்த பொழப்பு? இருந்தோம், வந்தோமா, படித்தோமா, ஒரு நல்ல வேலைக்கு போகலாமா, அதெல்லாம் இல்லை. கேட்டால் என் வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லுவேன். உன் வளர்ச்சி ஆமாம், இப்போ நாங்களாம் சொன்னோடனே உன் வளர்ச்சி அப்படியே அந்த டவுன்ஃபாலில் அப்படியே போகும் பாரு. இங்கே வர்றா தம்பி, வளர்றவன் வளர்ந்துட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த மாதிரி இதில் வளர்றது வந்து எப்போவுமே நினைக்காது, சரியா? வீட்லேயே இதெல்லாம் கேட்கணும். வீட்லேயே இதெல்லாம் கேட்காம வந்து தம்பி நீ பண்ணுறா, அவன் வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுறான் யார் சொல்கிற? அதெல்லாம் என் வீட்லலாம் இப்படி பண்ணியிருந்தானே என்னை விளக்கமாத்தாலே அடிச்சிருப்பாங்க. என்ன பேச்சிட்டு இருக்கேன் நீ? இப்போ இந்த மாதிரி பெரிய வந்து இதுங்கெல்லாம் ஆளுங்க ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு பண்ணிவிட்டு அதை அட்மிட் பண்ண மாட்டாங்க. எஸ் ஐ டிட் இட் ராங். அதெல்லாம் இல்லை, நீ தப்பு பண்ணுற ஐயோ மறைக்கணுமேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறவனுக்குலாம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்குறது. என்ன பழப்பு இது? பலதான் திருடன் ஒரு நாள் மாட்டுவான். நீ என்ன தான் வந்து ஒழிச்சு வச்சு எல்லா இதையும் பண்ணாலும் நீ மாட்ட தான் செய்வ. உன்னை போட்டு கும்ப தான் போய்வாங்க. யூ டிட் இட் ராங். அதுக்கான கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேமிலிஸ் இப்போ வளர்ச்சி பிடிக்காமல் பண்ணுறேன். உன்னை வளர்ச்சி பிடிக்காதவனே உன்னை அடிப்பாங்க. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறான்.